அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வாழுகிற பொழுதே அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் சந்திக்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் என்று சொல்ல பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. என்ன நாயகமே, லிகாவை கொடுத்து சலாம் சொல்ல முகத்தில் சந்தோஷம் இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்திற்கு வேண்டாமா? எனக்கு மட்டுமா, என் உம்மத்திற்கு வேண்டாமா? அங்கு கொடுக்கப்பட்டதுதான் அத்தஹிய்யாத். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கும் சலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் நிலவியது. ஆக உச்சத்தை அடைகிற பொழுது கூட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. ஆனால் இந்த உம்மத்தை ரசூலை மறப்பதற்கு மீளாது வேண்டாம் என்கிறார். இதே மாதிரி ஒரு மனிதன் தனி அறையிலே தன்னுடைய மனைவியோடு சேர்ந்திருக்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவான். மனைவியோடு சேர்ந்திருக்கிற நேரத்தில் எதுவும் தெரியாது அவனுக்கு. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு தனி அறையில் இருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஹஜ்ஜுத்தின் வேளையிலே நபிகள் பெருமானாரை பார்த்து, எனக்கு ஸ்பெஷலா துஆ செய்யணும். பெருமானார் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஆஃபிர் ஆயிஷா மா தகத்தமத் வ மா தாஹரத் வ மா அலனத் வ மா அஸ்ரத். ஆயிஷா ரலியல்லாஹு முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு ரப்பே. எவ்வளவு சந்தோஷம். ஆயிஷா ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சந்தோஷமாக இருக்கிறதா? ஆம் நாயகனே. பெருமானார் சொன்னார்கள், இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மத்தின் மீது அந்த நாயகத்துக்கு இருந்த பாசம். குர்பானி மதீனாவில் இருக்கிற எல்லா வருடமும் பெருமானார் குர்பானி கொடுப்பார்கள். வருஷமும் 2 ஆடு தான் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று தனக்கு, இன்னொன்று இந்த உம்மத்திற்கு. பெருமானார் ஹஜ்ஜில 100 ஒட்டகைகளை அடுக்கிறார்கள். 63 ஒட்டகையை தன் கையால் அறுக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 27 ஒட்டகையை அலிரலியல்லாஹுவை அறுக்கச் சொல்கிறார்கள். தன் வயது 63 தான் என்பதை காட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 27 ஒட்டகையை உம்மத்திற்காக அறுக்கிறார்கள். அப்ப குர்பானி எவ்வளவு பெரிய இபாதத். அந்த இபாதத்திலும் கண்மணி நாயகம் உம்மத்தை மறக்கவே இல்லை. மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மீனாவின் ஆற்றல் என்ன. கேட்டதெல்லாம் கிடைக்கும் பூமி, எலாஸ்டிக் பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்தவங்க கொஞ்சம் சகாபி தான். அதே மீனா தான் இன்னைக்கு இருக்கு. 40 லட்சம். பெருமானார் சொன்னார்கள், இந்த மீனா எலாஸ்டிக் பூமி, மற்ற இடமாவது மேலே கொண்டு போயிட்டான், அந்த மீனா அப்படியே தான் இருக்கு. முழு உலகமும் இஸ்லாமாகி மீனாவிலே போய் நின்றால் அந்த மீனா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி, கேட்கலாம் கிடைக்கும். கண்மணி நாயகம் நாம எல்லாம் மீனாவுக்கு அச்சுக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, என் பிள்ளைக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, என் பிள்ளைய ஆஸ்திரேலியாவில் வாழவை, அமெரிக்காவில் வாழவை. அங்க போய் துவா கேட்கறது இல்ல குடும்பத்துக்கு இல்லையா? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மினாவிலே அழுதார்கள். சுருங்க சொல்லுவேன், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்பி, நாயகமே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, எழுந்திருங்கள் நாயகமே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க கண்மணி நாயகம் மினாவில் சொன்னது என்ன தெரியுமா? என் உம்மத்து அத்தனை பேர்களுக்கும், கலிமா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூல் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மடியில மகனுக்கு இருக்கிறாங்க. சிரிச்ச நாயகம் திடீரென்று அழுகிறார். சிரிச்சுட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹுடைய வீட்டுல நடக்குது, ஏங்க வாப்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்க, சிரிச்சு விளையாடுகிறே, அழுது கொண்டிருக்கிறீர்களே? இல்ல,
இந்த 2 பேர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹசன் ரலியல்லாஹ் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹ் கர்பலா மைதானத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே எப்படிமா என் பேரப்பிள்ளையை நினைச்சு என்னால் அழுகாம இருக்க முடியும்? பாத்திமா ரலியல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தான் விசேஷ துவாவை கொடுத்திருக்கிறானே, அந்த துவாவை பயன்படுத்தி உங்க 2 பேரப்பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றலாமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார், அந்த துவாவை தான் என்னுடைய மறுமையிலே என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேனே என்றார்கள். என்னுடைய உம்மத்தை நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க அந்த துவாவை தானே வைத்திருக்கிறேன். அப்ப இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பாதத்தின் அளவு, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை இந்த சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சஹாபாக்கள் இல்லை, அகிலத்தில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சஹாபாக்கள் கேட்பார்கள், நாயகமே, மெம்பரிலே அமர்ந்து நீங்கள் பிரசங்கம் செய்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஒரு நாற்காலி வாங்கிக் கொள்ளக்கூடாதா? அல்லது அனுமதி கொடுத்தால் நாங்கள் வாங்கிக் கொடுக்கிறோமே. பெருமானாருக்கு மௌத்தா போகக்கூடிய, இறந்து போகக்கூடிய ஒருவருக்கு எதற்கு நாற்காலி? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஸுமரத்தில் மஸாகீன். அல்லாஹ், என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்திலே எழுப்புவாயாக, எனக்கு நாற்காலி வேண்டாம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.